நமஸ்காரம். இரண்யன் என்கின்ற அசுரகுல வேந்தனுக்கு சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் பிரகலாதன் என்கின்ற ஞான குழந்தை தாயின் கற்பத்திலேயே பரத்துவத்தையும் பரபிரம்மத்தையும் அறிந்து பிறக்கிறது. குழந்தை வளர வளர தன்னோடு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பரம்பொருளாகிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமைகளை சொல்லி ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை தானும் பாடி அனைவரையும் பாடச் செய்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையை கண்ட ஹிரண்யன் தானே பரத்துவமானவன், நானே அழிவற்றவன், நானே சாகா வரம் பெற்றவன், ஆகையினால் என்னுடைய திருநாமத்தை தான் நீங்கள் எல்லோரும் பாட வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிடுகின்றான். தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பிரகலாத ஆழ்வாருக்கும் இப்படி ஒரு கட்டளையை இடுகின்றான். அந்த கட்டளையை நிராகரித்து பரத்துவமானவன் பரம்பொருளாகியவன் ஸ்ரீமன் நாராயணனே என்று சொல்லி பிரகலாத ஆழ்வார் மறுபடியும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை பாடி ஆடிக்கொண்டிருப்பதினாலே அவருக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து தண்டிக்கின்றான். அவற்றையெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி அனுக்கிரகத்தினாலே கடந்து வருகின்றார் பிரகலாத ஆழ்வார். இறுதியாக ஒரு நாள் தன் மாளிகையிலே பிரகலாத ஆழ்வாரை வரவழைத்து உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்கிறார். பிரகலாத ஆழ்வார் சாணிலும் உளனோர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், இன்னின்ற தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், தானுமின் விரைவில் என்றான். என்னுடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என் சான் உடம்பாகிய இந்த உடம்பை ஒரு சானாக்கி அங்கேயும் இருந்து சேவை சாதித்து அருள்வான். அதை விடவும் சிறிதாக வேண்டுமென்றால் அணு இருக்கிறதே, அதையும் சதகூறு என்கின்ற 100 கூறுகளாக்கி அதில் ஒரு கூறில் பார்த்தாலும் என்னுடைய எம்பெருமான் சேவை சாதித்து அருள்வான். உலகிலேயே பெரிய மலையாக இருக்கக்கூடிய மாமேறு குன்றிலும் சேவை சாதித்து அருள்வான். நீங்கள் இந்த திருமாளிகையின் தூணிலே கை வைத்து கொண்டு கேட்கின்றீர்களே, அந்த தூணிலும் சேவை சாதித்து அருள்வான். நீங்கள் எங்கே இருக்கின்றான் நாராயணன் என்று கேட்டீர்களே, அந்த நாராயணன் என்கின்ற சொல்லிலும் இருக்கின்றான். கூடிய விரைவில் என்னுடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று சொல்லி அதன்படியே ஹிரண்யன் அந்த தூணை அடித்து உடைத்து அதிலிருந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்ம ஸ்வரூபமாக வந்து இரண்யனை வதம் செய்து பிரகலாத ஆழ்வாருக்கு சேவை சாதித்தருளினான். இவ்வளவு அற்புதமாக சேவை சாதித்தருளிய எம்பெருமான் திருவள்ளிக்கேணி என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி அழகிய சிங்கர் என்கின்ற திருநாமத்தோடு சேவை சாதித்து அருளி கொண்டிருக்கின்றான். ஆனி மாதத்தில் நடக்கின்ற இந்த பிரம்மோற்சவத்தின் 8வது நாளில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அனைத்து அடியார்களுக்கும் ஆனந்த சேவையை தந்தருளி கொண்டிருக்கின்றான். கலியுகத்தில் நடக்கின்ற அதர்மங்களை சமன் செய்வதற்காக கல்கியாக அவதாரம் செய்து விட்டானோ என்கின்ற ஒரு அற்புதமான சேவையை நாம் எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆனந்த சேவையை நமக்கெல்லாம் படம் பிடித்து அனுப்பிய அந்த அடியாருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த அற்புத சேவையை சேவிக்கக்கூடிய அடியார்கள் எல்லோருக்கும் எம்பெருமான் அழகிய சிங்கருடைய திருவடி அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ராதே கிருஷ்ணா.